ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டெலகிராம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக வளர்ந்துட்டுருக்க இந்த நேரத்தில் டெலகிராம்லேருந்து அடுத்தடுத்து வேறு லெவல் அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம முன்னாடி வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனி டெஸ்க் அப்படி இல்லைனாக்கா டீம் வியூவர் மொபைல் வெர்ஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிப்போம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெலகிராமில் நம்ம வந்து குரூப் சேட் பண்ணும்போது ஸ்க்ரீனை வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேமராவே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ காலிங் இல்லாமல் வாய்ஸ் ஷேர் பண்ணும்போதே இப்போ திடீர்னு ஒரு இடத்துல வந்து கேமரா தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கேமராவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டெலகிராம் வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த டெலகிராமை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குரூப் காமிக்குது. அந்த குரூப்புக்குள்ள நம்ம வந்து போய்க்கிறோம். உள்ளே போனோன்னே இந்த இடத்துல மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்ச கையோட இந்த இடத்துல வந்து 3 டாட்டட் பட்டன் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் வாய்ஸ் சாட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் வாய்ஸ் சாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துலையும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் வாய்ஸ் சாட் கேட்குது. இது அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் வந்து ரிப்பீட்டடாக வரும். இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நம்ம அந்த இதில் பார்க்கும்போது கேமரா ஐக்கான் இருக்க இடத்துல வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருந்தது. இப்போ வந்து கேமரா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது 3 டாட்டட் லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஆடியோ வந்து ஹெட்செட்டில் கேட்கணுமா இல்லை இங்கே ஹேண்ட்செட்டில் கேட்கணுமான்னு சொல்லி இங்கே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாய்ஸ் சப்ரஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி பேக்ரவுண்டில் ஒரு நம்ம வண்டியில் போயிட்டுருக்கு இல்லையோ அல்லது வந்து ஒரு ஹெவியான ஃபேன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம ஆடியோ சாட்டிங் பண்ணும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் நாய்ஸ் சப்ரஷன் போட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் சாட்டில் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுவும் வந்து வாய்ஸ் சாட்டில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இது எப்பவும் உள்ள இதுதான் எடிட் வாய்ஸ் சாட் டைட்டில் அப்படிங்கிறது. எடிட் பர்மிஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஷேர் இன்வைட் லிங்க்குங்கிறது ஏற்கனவே இருந்த ஆப்ஷன் தான். இதில் அடிஷ்னலாக வந்து இந்த கேமரா அப்படிங்கிறது என்ன, ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது 2 ஆப்ஷனும் புதுசாக கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இது நம்ம என்னென்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஃபோனை உங்களுக்காக வந்து பக்கத்தில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கேமரா அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்குது. இந்த கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கேமரான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணோன்னா நம்மளோட கேமரா வந்து இங்கே வீவ் ஆகுது. இதை வந்து ஷேர் கேமரா வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துட்றோம். இங்கே கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மொபைல்லேயும் வந்து நம்மளுக்கு ஷேர் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம கேமரா வந்து வாய்ஸ் சாட்லேயே வந்து வீடியோ காலும் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஸோ அதை கட் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேமரா எனேபிள் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமராவா பேக் கேமராவான்னு சொல்லி கேட்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். வாய்ஸோட வேணுமா வாய்ஸ் இல்லாமல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல மைக்கை மியூட் பண்ணுறாங்க, நம்ம வந்து மியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கும்போது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மொபைல்லையுமே பேக் கேமரா வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த பேக் கேமராவில் நான் என்னென்னலாம் ஷூட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து இந்த மொபைல்லே வந்து ஷேர் ஆகுது. ஸோ உண்மையாகவே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். நல்ல அப்டேட்டு. அடுத்து வந்து ஸ்க்ரீன் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்காக நம்ம வந்து டீம் வியூவர் வந்து யூஸ் பண்ணுவோம். டீம் வியூவர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செல்லு வந்து சமயத்தில் வந்து ஹேங் ஆகும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற வகையில் இவங்களே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஏதோ ஒரு டவுட் இருக்குது, அதை நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா இங்கேருந்தே நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு இந்த 3 டாட்டட் லிங்க்ஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்கும்போது யூ ஆர் ஷேரிங் யுவர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி வருது. இதை நம்ம டபுள் டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் வந்து இந்த மொபைலில் தெரியுது. இப்போ நான் இதை விட்டு வெளியில் வந்துடுறேன். இப்போ என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல தெரியுது. ஸோ நான் வந்து நகர்த்த இங்கே வந்து வருது. இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா இதை நம்ம வந்து ஈஸியாக குரூப்லேயே வந்து டிஸ்கஷன் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு டவுட் இருக்குது, ஒரு ஆப்பை பற்றி நான் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா இதில் எப்படி வந்து எனக்கு தம்ப்நெயில் மாற்றுறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இப்போ இந்த வாய்ஸ் சாட்லேயே நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் அங்கே பார்த்து அவங்க வந்து இந்த ஆப்ஷன் போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இதிலே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். உண்மையாகவே ஒரு வேறு லெவல் அப்டேட் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் இது ரெண்டுமே. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அடுத்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பார்த்தீங்களா? இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.